இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு நார்த் இந்தியன் ஸ்பெஷல் லஞ்ச் காம்பா தாங்க பார்க்க போறோம். உதிரி உதிரியான ஜீரா புலாவும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான தால் தடுக்கா ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த தால் தடுக்கா நீங்க சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிடலாம், சப்பாத்தி பூரியோட வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவும் ஒரு ஈஸியான ரெசிபியும் கூட. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தால் தடுக்கா பண்ணுறதுக்காக முதல்ல பருப்பை ஊற வச்சுக்க போகிறோம். அதுக்காக முதல்ல எடுத்துருக்கிறது அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கிறேன். துவரம் பருப்பு எடுத்த கப்லேயே பாதி கப்பு பாசிப்பருப்பு, அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தால் தடுக்கா பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிற காம்போ ஒரு 3லேருந்து 4 பேர் நீங்கள் சாப்பிடலாம். கூடவே கொஞ்சம் சப்பாத்தியும் வச்சுக்கோங்க. தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணியிருக்கிறேன். அதே அளவு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசூர் தால்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இந்த தால் தடுக்காவுக்கு கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பருப்பை ஒரு 2-3 தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற விடுங்க. ஊறிச்சு அப்படின்னா நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ இந்த பருப்பு ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே ஜீரா ரைஸுக்கு தேவையான அரிசியும் ஊற வச்சுக்கலாம். ஜீரா ரைஸ் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸில் பண்ணுறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதையுமே 2 தடவை கழுவிக்கோங்க. இப்போ கழுவின அரிசி குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதுவும் நல்லா ஊறட்டும். இப்போ ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காக வடித்து நம்ம தாளிக்க போகிறோம். அதனால் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதில் இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சேர்ந்து நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா அரிசியும் ஒரு 20 நிமிஷமாக நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறமா அரிசி அதில் சேர்த்துக்கோங்க. இதே தான் நீங்கள் குக்கர்லேயும் பண்ணலாங்க. குக்கரில் நம்ம தாளிச்சிட்டு செய்யலாம். அந்த ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பிகினஸாக இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா உதிரி உதிரியாக ஒரு 3/4 வாசி வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஊறினதுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துடும். எடுத்து பாருங்களேன், இந்த அளவுக்கு நல்லா வெந்து குழையாமல் இருக்கணும். அப்போ தான் ஜீரா ரைஸுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ எப்போதுமே நம்ம சாதம் வடிப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதை வடிச்சுக்கலாம். இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இது தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா ஜீரா ரைஸை நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு அகலமான பேனை எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. முழுக்க நீங்கள் நெய்யிலையும் தாளித்து சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சீரகம் நல்லா பொரியணும். அப்போ தான் இந்த ஜீரா ரைஸுக்கு அந்த வாசனை உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரணுங்க, கருகிடக்கூடாது. நல்லா ஓரளவு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சுருந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்தை போடுறப்ப அடுப்பு தீயை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. அதிக தீயில் வச்சிங்க அப்படின்னா சீரகம் கருகிடும். கருகிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. அந்த நெய் ஜீரகம் தாளித்த வாசனமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாஸ்மதி சாதத்தோட. கூடவே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் அடுப்பு தீயை ஆன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. கலந்து விட்டு இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே கிளறி விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஜீரா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்ததாக தால் தடுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக தால் தடுக்கா பண்ணுறதுக்காக பருப்பை வேக வச்சுக்கலாம். ஊற வச்ச தண்ணியை வடிச்சிருங்க. வெறும் பருப்பை மட்டும் குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறினாலே நமக்கு நல்லா குழஞ்சி வெந்துடும். அதனால தான் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு மசூர் தால், அரை கப் அளவுக்கு
துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். ஸோ மொத்தமாக மெஷரிங் கப்பில் 1 கப்பு. அதனால் 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே இதில் வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்கினா பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 2 பல்லு பூண்டை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கணும். இதுக்கு பேஸ்ட்டு போடாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய், அதாவது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேக வைக்கிறப்ப அந்த பருப்பு பொங்கி வெளியில் விசில் அடிக்கிறப்ப வராது. அதுக்காக தான் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக குக்கரை மூடிக்கோங்க. ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில் பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிருந்த பருப்பு நல்ல பக்குவமாக குழஞ்சி வெந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் மசிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் அந்த கட்டக்கரண்டியை வச்சு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி கலந்து விட்டாலே போதும். 1-2மா அங்கங்கே பருப்பு செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மசிச்சு விட்டிங்கன்னா வழவழன்னு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் தாளித்து ஒன்று சேர்த்து வச்சிடலாம். அது தால் தடுக்கா பண்ணுறதுக்காக ஒரு பேனில் 1லேருந்து 1.25 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 1/4 வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. அதாவது 2 பல்லு பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வந்து வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் எல்லாமே ஓரளவு கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த தால் தடுக்காக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பருப்பில் மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறோம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா கிச்சன் கிங் மசாலான்னு கடையில் கிடைக்கும், அது சேர்த்துக்கோங்க. கிச்சன் கிங் மசாலா போகிறப்ப தால் தடுக்காவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்தளவு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் கஸ்தூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தய கீரை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா தால் வெந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழகுழப்பாக கெட்டியாக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு லிக்விடாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழகுழப்பாக இருக்கணுங்க. தால் தடுக்காவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பாருங்கள், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் போட்டிருந்த உப்பு சரியாக இருக்குது. இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து இன்னும் ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சு எல்லாம் ஒன்று சேர வந்துருச்சு. தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும், அதுதான் இதோட ஹைலைட்டு. இதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ சீரகம் கருகிடாமல் நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, அதே அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின பூண்டு, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 4 வரமிளகாய் கிள்ளிலாம் போட வேண்டாங்க, முழுசாக போட்டு செவக்க விடுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கிள்ளி போட்டிங்கன்னா ரொம்ப வந்து காரமாக ஆரம்பிச்சிடும். இதிலே 1 டீஸ்பூன் வெண்ணெயும் போட்டு நல்லா இந்த அளவுக்கு மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்படி இல்லைன்னா நார்மல் மிளகாய்த்தூளாக இருந்தால் 1/2 டீஸ்பூன் போட்டு கருகிடாமல் இதை நல்லா கலந்துருங்க.
அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதில் இருக்கிற சூட்டுக்கே கலந்த உடனேயே இந்த தாளிப்பை எடுத்து கடைசியாக அந்த தாலில் சேர்த்துருங்க. இதிலேயே பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தால் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தியோடையும் நல்லாயிருக்கும், பூரியோடையும் நல்லாயிருக்கும். இப்போ செஞ்சு வச்சுருக்கிற புலாவோட சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த ஜீரா புலாவ், தால் தடுக்கா ரெண்டையுமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.